தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற கர்த்தர். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து போதித்த மலை பிரசங்கத்தின் அடிப்படையில் தேவன் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை எவ்வாறு நோக்குகிறார்? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா மத்தேயு 6:4, மத்தேயு 6:6, மத்தேயு 6:18. அந்தரங்கத்தில் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் தான தர்மங்களை பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் ஜபம் பண்ணுகிறதை பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் உபவாசம் பண்ணுகிறதை பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதிலளிப்பார். தேவன் நம்மை தூரத்திலிருந்து கவனிக்கும் நீதிபதியாக அல்ல, நம் தனிமையிலும் நம்மோடு இருக்கும் பிதா. வெளியரங்கமான பலன் கொடுக்கிறவர். நாம் ரகசியமாக செய்யும் தர்மமோ ஜபமோ அல்லது உபவாசமோ வீண் போகாது. அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாவனுக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் என்பது வாக்குறுதி. மனிதர்களால் வரும் கைத்தட்டல் தற்காலிகமானது, ஆனால் தேவன் தரும் பலன் நிலையானது. ரகசிய அறையில் விதைக்கப்படும் விதைகள் ஒரு நாள் உலகறியும் சாட்சிகளாக மாறும். கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் சொல்லாத வார்த்தைகளையும் செய்ய நினைக்கிற எண்ணங்களையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, யாரும் பார்க்காத போது நாம் வடிக்கும் கண்ணீரை தேவன் காண்கிறார். என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும். சங்கீதம் 56:8. உங்கள் ரகசிய வேதனைகள் அவர் ஒருபோதும் அலட்சியப்படுத்துவதில்லை. மனிதரிடம் சொல்ல முடியாத துக்கத்தையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். நிச்சயம் அவைகளுக்கு ஒரு நாள் வெளியரங்கமாக பலனளிப்பார். எப்படி அந்நாள் அவர்களுக்கு தேவன் பலனளித்தாரோ, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? தேவன் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறாரே. கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.